ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை ஹோம். இன்றைக்கி நார்த்தப்பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தினமும் ஒரு நார்த்தங்காய் ஜூஸ் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதே போல் கெட்ட கொழுப்பையும் குறைக்குங்க. தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. புளிப்பு நார்த்தை, கசப்பு நார்த்தை, இனிப்பும் புளிப்பும் மிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது இனிப்பும் புளிப்பும் மிக்ஸ் ஆகியிருக்கிற நார்த்தப்பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த நார்த்தம்பழம் அல்லது நார்த்தங்காய் எது கிடைச்சாலுமே ஜூஸ் பிழிஞ்சி சாப்பிடுங்க. அப்படியே நமக்கு உடம்புல சேரும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் கையால் பிழிஞ்சிக்கிறதா இருந்தாலும் பிழிஞ்சிக்கலாம். இப்போ மிக்சியில் பிழிஞ்சிக்க போகிறேன். வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணுங்க. நல்லா சுத்த நல்லா ஜூஸ் பிழிஞ்சி எடுத்துடும். நீங்கள் கையால் பிழிஞ்சிங்கன்னா விதைகளை தனியாக எடுத்துருங்க. இப்போ நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டேன். பாருங்கள், துளி கூட ஜூஸ் இல்லாமல் பிழிஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஜூஸ் கலெக்ட் ஆகிட்டு பாருங்கள். தேவையான அளவுக்கு சுகர், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஜூஸ் ரெசிபி பார்த்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.